வணக்கம். மீனம் ராசி நேயர்களே, தனிமையை உணர வைத்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். மீனம் ராசிக்கு 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் மட்டுமல்ல, அது தனிமையை குறிக்கும் இடமாகவும் கூட அமைந்திருந்திருக்கும். உங்க வாழ்வுல சுற்றிலும் 100 மனிதர்கள் இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஒரு தீர்க்க முடியாத தனிமை உணர்வு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். குறிப்பா நீங்க கடுமையான சோதனைகளை சந்தித்து பணம் இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம முடங்கி கிடந்த காலங்கள்ல ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூட ஆள் இல்லாம ஒற்றை பறவையா நீங்க தவித்த சூழ்நிலைகள் மிக கொடுமையாவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அந்த தனிமை உங்களை கொன்று தின்பது போல இருந்திருக்கும். ஆனா நாம் யாருக்காகவும் எவ்வளவு உழைத்தோமோ, இன்று நமக்கு உதவ ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று இருந்த அறைக்குள்ள முடங்கி சுவர்களை பார்த்து நீங்க பேசிய வார்த்தைகள் உங்க ஆன்மாவை உலுக்கியெடுத்த தனிமையின் உச்சகட்ட தருணங்கள் அவங்களுக்கு அமைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் மட்டுமல்லாம அது தனிமையை குறிக்கிற இடமாகவும் உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். உங்க வாழ்வுல சுற்றிலும் 100 மனிதர்கள் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு தீர்க்க முடியாத தனிமை உணர்வு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது கடுமையான சோதனைகளை சந்தித்து பணம் இல்லாமலேயும் ஆரோக்கியம் இல்லாமலேயும் முடங்கி கிடந்த காலங்கள்ல ஒரு சின்ன சின்ன ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூட ஆள் இல்லாமலேயும் ஒற்றை பறவையாவே நீங்க தவித்த சூழ்நிலைகள் மிக கொடுமையாவே அமைந்திருந்திருக்கும். அந்த தனிமை உங்களை கொன்று தின்பது போலவே இருந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகள் உங்களுக்கு நேரிட்டிருக்கும். மீனம் ராசினர் தங்களுடைய வலிகளையும் வெளியில காட்டிக்கொள்ள மாட்டீங்க. மாபெரும் மௌன போராளிகள் நீங்க. வெளியில எப்போதும் சிரித்த முகத்தோடும் வலம் வரும் உங்களுடைய நெஞ்சிற்குள்ள ஒரு பெரிய எரிமலையே எரிந்து கொண்டிருந்திருக்கும். அவமானங்களும் துரோகங்களும் உடல் உபாதைகள் அல்லது தங்களின் அந்தரங்க தோல்விகள் என எத்தனையோ விஷயங்களை உங்களால யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாம மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்திருப்பீங்க. வெளியில சொன்னா கேலி செய்வாங்களோ அல்லது நம்மை பலவீனமா நினைப்பாங்களோ என்ற பயத்துல இரவில தலையணையில முகத்தையே புதைத்து கொண்டு அழுது தீர்த்த உங்களின் அழுகுரல் அந்த இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சமா இருந்திருக்கும். இந்த தொடர் மனவேதனைகள் உங்களை மன ரீதியா பெரும் அழுத்தத்துக்கே உள்ளாக்கி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க வெளியில் எப்போதுமே சிரித்த முகத்துடனும் வலம் வரும் உங்கள் நெஞ்சிற்குள்ளதான் ஒரு பெரிய எரிமலையே எரிந்து கொண்டிருந்திருக்கும். அது அவமானங்களாகவோ துரோகங்களாகவோ அது உடல் உபாதைகள் அல்லது உங்களுடைய அந்தரங்க தோல்வி என அனைத்தையுமே விஷயங்களையும் உங்களால யாரிடமே பகிர்ந்து கொள்ள முடியாம இருந்திருக்கும். நீங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்திருப்பீங்க. அதாவது நம்மை பலவீனமா நினைப்பவங்களோ என்ற பயத்துல இரவுல தலையணையில முகத்தை பதித்து கொண்டு அழுது தீர்த்த உங்களின் அழுகுரல் அந்த இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சமா இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கஷ்டங்களை கடந்து உருவான மன வலிமை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். இத்தனை துயரங்களையும் ஏமாற்றங்களையும் வலிகளையும் தாங்கிய பின்புதான் மீனம் ராசியின் உண்மையான சொரூபம் வெளிப்பட்டிருந்திருக்கும். அது நவக்கிரகங்கள் உங்களுக்கு இத்தனை சோதனைகளையும் கொடுத்தது நோக்கம் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை ஒரு தகுதியுள்ள மாமனிதனாக மாற்றுவதற்காகவே. விழுந்த இடங்களில் எல்லாமே நீங்க பெற்ற அடிகளும் உங்களை ஒரு பாடங்களாகவே மாற்றியிருந்திருக்கிறது. என்று நீங்க எதை கண்டும் அஞ்சுவதில்லை என்ற ஏமாற்றம் உங்களை உடைப்பதில்லை. எந்த புகழும் உங்களை தலைக்கணம் கொள்ள செய்வதில்லை. துரோகம் செய்தவர்களை கூட புன்னகையோடு கடந்து செல்லும் பக்குவத்தையும் எல்லாம் நன்மைக்கே என்ற ஆன்மீக ஞானத்தையும் இந்த கஷ்டங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். இந்த மன வலிமை தான் இனி வரும் காலங்கள்ல நீங்கள் பெறப்போகும் வாழ்க்கை மாபெரும் வெற்றிகளுக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்குமே அஸ்திவாரமா உங்களுக்கு அமைய போகின்றது உங்க வாழ்க்கையில. அது உங்களை ஒரு தகுதியுள்ள மனிதனாகவே மாற்றுவதற்காகவே இங்க விழுந்த இடங்கள்ல எல்லாமே நீங்க பெற்ற அடிகளும் உங்களை பாறங்களாவே மாற்றியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க எதை இன்னும் நீங்க எதையுமே கண்டு அஞ்சுவதில்லை. எந்த ஏமாற்றமும் உங்களை உடைப்பதில்லை. எந்த புகழும் உங்களை தலைக்கணம் கொள்ள செய்வதில்லை. துரோகம் செய்தவங்களை கண்டு கூட புன்னகையோடு கடந்து சில பக்குவத்தை நீங்க இப்போது கற்றுக்கொண்டு வந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. நீங்க பல வருடங்களாக மனசுல பூட்டி வைத்திருந்த இது நடக்குமா நடக்காதா என்று ஏங்கிய பல ஆசைகளும் கனவுகளும் இந்த காலகட்டத்துல
ஒவ்வொன்றா நிறைவேறத் தொடங்கப் போகுது. அது சொந்த வீடு வாங்குவதாக கூட இருக்கலாம், புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு செல்வதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அதற்கான வாய்ப்புகள் தானாகவே கைகூடி வரப்போகுது. உங்க முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் துணையும் கிடைப்பதால நீங்க நினைத்த காரியங்கள் மிக எளிதாகவே முடியப் போகுது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் போது உங்க வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. அதாவது நீங்க ஏங்கிய பல ஆசைகளும் கனவுகளுமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற தொடங்கும் போது உங்க வாழ்க்கையில அது சொந்த வீடு வாங்குவதா இருக்கலாம், அல்லது புதிய தொழில் தொடங்குவதா இருக்கலாம், அல்லது வெளிநாடு செல்வதற்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அதற்கான வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. உங்க முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் துணையும் கிடைப்பதால நீங்க நினைத்த காரியங்கள் மிக எளிதாகவே முடிய போகுது உங்க வாழ்க்கையில. குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகள் மிக நடைபெற போகுது. உங்களுடைய இல்லத்துல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடுதல், காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடந்து வீடு திருவிழா கோலம் பூண போகுது. இதன் மூலியமா சுற்றமும் நட்பும் உங்க இல்லத்துல கூடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க. சுப காரியங்களுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற பண வரவும் தடையின்றி வந்து சேரும். வீட்டில் எப்போதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் மங்கள ஒளியும் ஒலித்து கொண்டேதான் இருக்க போது உங்கள் வாழ்க்கை வீட்டில். அதாவது உங்கள் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்க போகுது. பிள்ளைகளுக்கு திருமணம் கைக்கூடி வரப்போகுது, அல்லது காது குத்து, அல்லது வளைகாப்பு, அல்லது புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடந்து வீடு திருவிழா கோலமாக பூனா போயிருந்தது உங்கள் வாழ்க்கையில். சுப காரியங்களுக்காக செலவு ஏற்பட்டாலுமே அதற்கேற்ற பண வரவும் தடையின்றி வந்து சேரப்போதும் உங்கள் வாழ்க்கையில். வீட்டில் எப்போதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் மங்கள ஒளியும் ஒலித்து கொண்டே தான் இருக்க போதும் உங்கள் வாழ்க்கையில். விதி முழுமையாக சாதகமாக மாறி நிம்மதி மகிழ்ச்சி வளம் தேடி வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில். இதுவரை உங்களை வாட்டி வதைத்த துரிஷ்டங்கள் கெட்ட நேரங்கள் அனைத்துமே முடிவுக்கு உங்கள் விதி உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறப்போகுது. பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் இப்போது வேலை செய்ய தொடங்க போகுது. நீங்கள் இழந்த செல்வம், செல்வாக்கு, நிம்மதி அனைத்தையுமே விட 2 மடங்கு அதிகமாக உங்களிடம் வந்து சேரப்போகுது. வாழ்வில் ஒரு நிலையான நிம்மதியும் வற்றாத மகிழ்ச்சியும் அள்ள அள்ள குறையாத வளமும் உங்களை தேடி வரப்போகின்றது. குரு பகவானுடைய பூரண அருட்கடாட்சத்தால் உங்களோட வாழ்க்கை இனி புதிய சகாப்தத்தை நோக்கி பயணிக்கிறதுல எந்த ஒரு கவலையுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில். உங்களை வாட்டி வதைத்த துர்திஷ்டங்களும் கெட்ட நேரங்களும் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுது. உங்களது விதி உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறப்போகுது. பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்துமே இப்போ நல்ல வேலை செய்ய தொடங்க போகுது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் இழந்த செல்வமும் செல்வாக்கும் நிம்மதி அனைத்துமே விட இப்போ 2 மடங்கு அதிகமாக உங்களிடம் வந்து சேரப்போகுது உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பூரண அருட்கடாட்சத்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி பயணிக்கவுள்ள எந்த ஒரு கவலையுமே இல்லை. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது நடக்குமா நடக்காதா என்று ஏங்கிய பல ஆசைகளும் கனவுகளும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற தொடங்க போகுது. அது சொந்த வீடு வாங்குவதாக கூட இருக்கலாம், புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு செல்வதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அதற்கான வாய்ப்புகள் தானாகவே கைகூடி வரப்போகுது. உங்க முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் துணையும் கிடைப்பதால நீங்க நினைத்த காரியங்கள் மிக எளிதாகவே முடிய போகுது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் போது உங்க வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. அதாவது நீங்க ஏங்கிய பல ஆசைகளும் கனவுகளுமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற தொடங்கும் போது உங்க வாழ்க்கையில அது சொந்த வீடு வாங்குவதா இருக்கலாம், அல்லது புதிய தொழில் தொடங்குவதா இருக்கலாம், அல்லது வெளிநாடு செல்வதற்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அதற்கான வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. உங்க முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் துணையும் கிடைப்பதால நீங்க நினைத்த காரியங்கள் மிக எளிதாகவே முடிய போகுது உங்க வாழ்க்கையில. குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகள் மிக நடைபெற போகுது. உங்களுடைய இல்லத்துல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடுதல், காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடந்து வீடு திருவிழா கோலம் பூண போகுது. இதன் மூலியமா சுற்றமும் நட்பும்
உங்க இல்லத்துல கூடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க. சுப காரியங்களுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற பணவரவும் தடையின்றி வந்து சேரும். வீட்ல எப்போதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் மங்கள ஒளியும் ஒலித்து கொண்டேதான் இருக்க போது உங்க வாழ்க்கை வீட்ல. அதாவது உங்க வீட்ல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்க போகுது. பிள்ளைகளுக்கு திருமணம் கைக்கூடி வரப்போகுது, அல்லது காது குத்து, அல்லது வளைகாப்பு, அல்லது புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடந்து வீடு திருவிழா கோலமா பூனா போயிருந்தது உங்க வாழ்க்கையில. சுப காரியங்களுக்காக செலவு ஏற்பட்டாலுமே அதற்கேற்ற பண வரவும் தடையின்றி வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில. வீட்டுல எப்போதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் மங்கள ஒளியும் ஒலித்து கொண்டேதான் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில. விதி முழுமையா சாதகமா மாறி நிம்மதி மகிழ்ச்சி வளம் தேடி வரப்போகுது உங்க வாழ்க்கையில. இதுவரை உங்களை வாட்டி வதைத்த துரதிர்ஷ்டங்கள் கெட்ட நேரங்கள் அனைத்துமே முடிவுக்கு உங்க விதி உங்களுக்கு முழுமையா சாதகமா மாறப்போகுது. பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் இப்போது வேலை செய்ய தொடங்க போகுது. நீங்க இழந்த செல்வம், செல்வாக்கு, நிம்மதி அனைத்தையுமே விட 2 மடங்கு அதிகமா உங்களிடம் வந்து சேரப்போகுது. வாழ்வுல ஒரு நிலையான நிம்மதியும் வற்றாத மகிழ்ச்சியும் அள்ள அள்ள குறையாத வளமும் உங்களை தேடி வரப்போகின்றது. குரு பகவானுடைய பூரண அருட்கடாட்சத்தால உங்களோட வாழ்க்கை இனி புதிய சகாப்தத்தை நோக்கி பயணிக்கிறதுல எந்த ஒரு கவலையுமே இல்லை உங்க வாழ்க்கையில. உங்களை வாட்டி வதைத்த துர்திஷ்டங்களும் கெட்ட நேரங்களும் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுது. உங்களது விதி உங்களுக்கு முழுமையா சாதகமா மாறப்போகுது. பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்துமே இப்போ நல்ல வேலை செய்ய தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க இழந்த செல்வமும் செல்வாக்கும் நிம்மதி அனைத்துமே விட இப்ப 2 மடங்கு அதிகமா உங்களிடம் வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம குரு பகவானுடைய பூரண அருட்கடாட்சம்